டெல்லியில் இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவின் பயணத்தில் மேலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்று நியூசிலாந்து பிரதமர் லக்சன் கூறியுள்ளார். இந்தியா மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் மட்டும் 85.10% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2.35 கோடி ஆண் வாக்காளர்கள், 2.52 கோடி பெண் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 4,61,000 தபால் வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் அலுவலர்கள் 2.88 லட்சம் பேர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் 1.73 லட்சம் பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மணி முதல் இவிஎம்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி பாரக்பூர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜக ஆட்சி அமைந்ததும் ஊடுருவல்காரர்களை விரட்டி அடிப்போம் என்றும் கூறினார். மேற்கு வங்கத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மிதாலியின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாஜகவினர் தம் மீது தாக்குதல் நடத்தியதாக திரிணாமுல் எம்பி மிதாலி குற்றம் சாட்டியுள்ளார். তোমাকে ফিরিয়ে দিতে হবে গ্যানেশ কুমার, নির্বাচন কমিশন তোমরা নারীদের সম্মান নিয়ে ছেলেমেলে খেলছো। வார வர்த்தகத்தின் முதல் நாளில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,13,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மது பாட்டில்களை எடுத்து வர விதிக்கப்பட்டுள்ள வழக்கமான கட்டுப்பாடுகள் தொடரும் என்று கடலூர் மாவட்ட போலீஸ் விளக்கம் அளித்துள்ளது. தனிநபர் ஒருவர் 4.5 லிட்டர் மது வைத்துக் கொள்ளலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு டாஸ்மாக் மது பாட்டில்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர் டேங்கர் லாரிகளின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. 50 கோடி ரூபாய் வாடகை பாக்கி தொகையை நாளைக்குள் முழுமையாக வழங்க இந்தியன் ஆயில் நிறுவனம் ஒப்புதல் அளித்ததால் போராட்டம் கைவிடப்படுவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களில் இருந்து சென்னை வரும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்புவதை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வாட்டி வதைக்கும் கோடை வெயிலால் கேன் குடிநீர் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தரமற்ற கேன் குடிநீரை விற்பனை செய்தால் 5,000 ரூபாய் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள், விவசாய கூலிகள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு ORS கரைசலை இலவசமாக வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்களில் போதிய அளவுக்கு ORS கரைசலை இருப்பில் வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
நடிகர் தனுஷின் கர படத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கர என்ற தலைப்பில் ஏற்கனவே பெயரை பதிவு செய்து விட்டோம் மனுதாரர் தெரிவித்துள்ள நிலையில் வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைப்பில் அரசியல் இல்லை என திருவான்மியூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிற்குள் நுழைய முடியாத அளவிற்கு கார் நிறுத்தி வைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்து வீட்டு உரிமையாளர் கார் கண்ணாடியை உடைத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கரூர் கிருஷ்ணராயபுரம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொன்று நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூதாட்டியின் கை மற்றும் கால்களை கட்டிப்போட்டு கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகிய ராகவ் சத்தா உள்ளிட்ட 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததற்கு மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் அளித்துள்ளார். மாநிலங்களவையில் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை 106 இருந்து 113 அதிகரித்துள்ளது. ஆந்திர மாநிலம் முழுவதும் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாட்டால் வாகன ஓட்டிகள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். பெட்ரோல் பங்குகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் எரிபொருள் நிரப்புவதில் பல இடங்களில் மோதல் சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. ஆந்திராவில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஆந்திராவில் எரிபொருள் விநியோகத்தை மீட்டெடுப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவன பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை நடத்தினார். மாநிலம் முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களை கண்காணிக்கவும், கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்கவும் சிறப்பு படை மற்றும் கட்டுப்பாட்டு அறைகளை அமைக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மதுபான கடைகளை பெண்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலமுறை புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மும்பையில் இரவு உணவாக பிரியாணி மற்றும் தர்பூசணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. உணவு ஒவ்வாமை காரணமாக உயிரிழப்பு என விசாரணையில் தகவல். குஜராத் மாநிலம் சூரத்தில் மனைவியை கொலை செய்து உடலை மரப்பெட்டிக்குள் வைத்து சிமெண்ட் பூச்சால் மறைத்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மனைவியை கொலை செய்த பின்னர் அவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்து நாடகமாடியதும் அம்பலமாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. ஒரு பேரல் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $107 உயர்ந்துள்ளதால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கு சென்றுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸின் அமெரிக்க பயணத்தை கண்டித்து லண்டனில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீது தாக்குதல் நடத்த தங்கள் தளங்களை பயன்படுத்த அமெரிக்காவிற்கு பிரிட்டன் அனுமதி அளித்ததற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஏப்ரல் மாத இறுதியில் வழக்கத்திற்கு மாறாக அதீத பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. தொடர் பனிப்பொழிவால் ரஷ்ய மக்கள் அவதி அடைந்துள்ளனர்.
நடிகர் அஜித்குமாரின் பிளாக்பஸ்டர் படமான பில்லா அவரது பிறந்த நாளான மே 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. ரீரிலீஸை முன்னிட்டு படத்தின் புதிய ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பெங்களூரு அணியை டெல்லி எதிர்கொள்கிறது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்கும் நிலையில் பெங்களூரு அணி வெற்றி கணக்கை நீட்டிக்கும் முனைப்பில் களம் காண உள்ளது.